போங்கடா புறம்போக்குங்களா மன்னராட்சி குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். ஆண்மை இருந்தா புள்ள பிறக்குதுடா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு வீடியே சமாளிக்க முடியலடா, நான் இன்னும் எங்கடா போகிறது? அவன் எங்கேருந்து வந்தான் அந்த ஆதவ அர்ஜுன்? அவன் யார் சார்? அவன் லாட்ரிக்கு பிறந்தவனா? அது இன்னொருத்தங்கிறான் அந்த நாம் தமிழரா? ஐயோ, சாதாரணமாக ஒரு பட்டாசு கொளுத்துனா புஷ்ஷுன்னு போகுதுன்னு வச்சுக்க, அது திமுக காரன் கொளுத்துனா டமால்னு வெடிக்கும். அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இதே அதிமுக வந்தால் இந்நேரம் ரெக்கார்ட் டான்ஸ் நடந்திருக்கும், ஐட்டம்லாம் வந்து ஆடி இருக்கும். நீங்களும் மார்கழி மாதத்தில் நம்த்து போன மாதிரி இது மாதிரி உட்காந்துன்னு இருக்க மாட்டீங்க. என் தம்பி எவ்வளோ முயற்சி பண்ணுறாப்புல உங்களை கைத்தட்ட வைக்கணும், சிரிக்க வைக்கணும்ன்ட்டு. அவனோட முயற்சி பலன் அடிச்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். மார்கழி மாதத்தில் இவ்வளோ நம்பு போயிடக்கூடாது. இது திமுக மேடை. சாதாரணமாக ஒரு பட்டாசு கொளுத்துனா புஷ்ஷுன்னு போகுதுன்னு வச்சுக்க, அது திமுக காரன் கொளுத்துனா டமால்னு வெடிக்கும். அதான் திமுக, அதான் கலைஞர், அதான் அண்ணன் தளபதி. சரி, இப்போ சிட்டி மாப்பு கூட நடத்துகிறார். இங்கே என்ன வச்சுருக்காரு? என்னப்பா ஹாட் பாக்ஸ் என்ன பண்ணோம்? சூடாக வச்சுக்கோமா, ஆறி போகாமல் பார்த்துக்கும். அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு? அதுக்கு தான் நான் ஒரு பேரை சொன்னேன், தளபதியின் உயிரை காத்த சிட்டி பாபுன்னு சொன்னேன். என்னென்னவோ கொடுத்துருக்கலாம்ல, மிக்சி கொடுத்துருக்கலாம், கிரைண்டர் கொடுத்துருக்கலாம், வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கலாம், டிவி கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாருன்னா ஏன் சொல்லு? இந்த நிர்வாகிகளுக்கு பின்னாடி இருக்காங்கல்ல தாய்மார்கள், அவங்க தேர்தல் வந்து ஒரு 4 வருஷம் ஆனால் ஆறி போயிடுறாங்க. அவங்க 2026 வரைக்கும் ஆறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹாட் பாக்ஸை சிட்டி பாபு செலக்ட் பண்ணியிருக்கார். இதுதான் திமுக காரனோட சிறப்பு. கொடுக்கறது கூட ஒரு காரணத்தோடு கொடுக்க தெரிஞ்சவன் திமுக காரன். தம்பி பேச வந்தார், என் தம்பி டெக்ஸின். நல்லா தான் பேசுகிறீங்க. நீங்கள் அறிவுரை சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தம்பி படிச்சிருக்கீங்க? MBA. நான் பக்கத்தில் கூட போவேன் பாவி. நான் கார்பரேஷன் ஸ்கூல் இல்லை வீட்டு பக்கத்தில், அதில் சாம்பார் சோறு வாங்கி துண்டு 6வது படிச்சுட்டு, அப்புறம் தமிழ்நாடு தேட்டர்னு ஒன்று இருக்குது தண்டார்பேட்டில், தெரியல? அந்த தேட்டர் பக்கத்தில் SSLC வரைக்கும் படிச்சுட்டு அந்த தேட்டரில் ஓடுற படம் எங்கள் ஸ்கூலில் கேட்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த படத்தை ஓடணுன்னு படம் 100 நாள் ஓடனா ஸ்கூலில் வந்து புக்கு கொடுப்பான். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின பசங்களுக்கு. அந்த புக்கை வாங்கணுன்றதுக்காக நான் ராத்திரிலாம் காடவளுக்கு புகையில் உட்காந்து படித்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அந்த நோட்டை வாங்கி படித்தவன். நான் தேராய காலேஜுக்கு போனேன், PUC போகலாம், எப்படியாவது டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு. நான் எடுத்த குரூப் என்ன தெரியுமா? நேச்சுரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அது டாக்டர் குரூப்பு. போய் 6 மாதம் ஆகலை, தவளை கோட்டான ஆப்ரேஷன் பண்ணோம், ஆயுதம் வாங்கிட்டு வந்துட்டான். எங்கள் அப்பன் தகரக்காரன், ராவானா தெருக்கூத்தாடி, பன்னாரப்பட்ட மார்க்கெட்டில் கடை. நான் எங்கடா தம்பி MCA படிக்கிறது, MBA படிக்கிறது? அதோடு எல்லாத்தையும் கீழே போட்டு 8ஆம் கிளாஸில் இந்த விரல் போச்சு. ராத்திரியில் வேலை, பகலில் படிப்பு. +1 11வது படிக்கும்போது இந்த விரல் போச்சு. இங்கே ஆரம்பித்து பாதம் வரைக்கும் கத்திப்படாத இடம் ஒரு இடம் இல்லைன்னு. நீ தேடி கண்டுபிடிச்சி சொன்னால் உனக்கு 1 லட்ச ரூபா பரிசு கூட. இது ஏன்னா நான் படிக்கும்போது எங்கள் தாத்தா கலைஞர் CM ஆகலடா, நீ படிக்கும்போது எங்கள் தாத்தா கலைஞர் CM இருந்தார், நீ படிச்சடா. அப்போ இல்லை. ஆனால் நீ படித்தே நான் படிக்கலை. ஆனால் நான் பெற்ற 2 பசங்களை எங்கள் தாத்தா தயவுனால டபுள் டிகிரி படிக்க வச்சா ஆம்பளை இந்த மேடையில் நிற்கிறேன். போங்கடா புறம்போக்குங்களா. என்னது மன்னராட்சி? யாரை அவமானப்படுத்துறீங்க? கொட்டான்ல
சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எங்கள் சின்னவரை எங்களை நீ கேவலப்படுத்தல, அந்த வாக்காளரை கேவலப்படுத்துகிற. அங்கே போய் நின்று பாரு, வர தேர்தலில் 26 என்ன வரவெல்லாம் என்னடா இது என்ன மிட்டாய் கிடையாது. ஒருத்தன் கிளம்புனா அப்படி தான். 2021 ஐ எம் கம்மிங், நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் உக்காந்துக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்துட்டேன், தூக்கிடுறோம், 26 போய் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷம் கட்சியை நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறோம். என்னன்ற நீங்கள் சொல்லுங்கள். இங்கே கூட விஜயோட ரசிகர்கள் இருக்கலாம். என்னை கழுவி ஊற்றுவதை விட, என்னை வலதளத்தில் திட்டுவதை விட உன் தலைவன் என்ன பேசினான்? யாரை பார்த்து யார் பேசுவது? உன் வயது என் தலைவனின் அரசியல் அனுபவம். அவரை பேசலாமா? ஊழலாட்சி என்று சொல்லலாமா? குடும்ப அரசியல் என்று சொல்லலாமா? இப்படி தான்டா காலம் பூரா சொல்றீங்க. என் வாயும் நாரி போகுது, என் தொண்டையும் காஞ்சி போகுது. ஆண்மை இருந்தா புள்ள பிறக்குதுடா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லாதவங்க வா, இதுக்கு முன்னாடி அதுக்கு வழி இல்லை. நீ பிரைவேட் ஆஸ்பத்திரியில் தான் போகணும். இப்போ எங்கள்கிட்ட மாசு ஒன்று கருத்தரிப்பு மையமும் கவர்மெண்ட்லேயே திறந்துட்டோம். நான் வா, அதில் டெஸ்ட் எடு, உனக்கு கருவாகலன்னா மாசு ஒன்று கேட்டு என்னன்னு பார்க்குறேன். இருக்கிறவனை பார்த்து ஏன்டா வயிற்றில் அடிச்சுக்கிறீங்க? 75 ஆண்டு காலம் அவன் திருமணம் முடிந்து பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு ஓராண்டு காலம் மிசா சிறையில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கி படிப்படியாக முன்னேறி பாடம் படித்து ஒரு பிள்ளையை எப்படி எல்கேஜியில் ஆரம்பித்து +2 வரை கல்வி கற்பானோ அதை போல் படித்து கல்லூரிக்கு போய் 5 ஆண்டுகள் படிப்பை எப்படி முடிப்பானோ அப்படியெல்லாம் முடித்து ஒரு தரமான அரசியல்வாதியை எங்கள் தாத்தா கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவரை போய் சொல்கிறேன். அப்போ நான் சும்மா இருப்பேனா? என்ன கூட தான் இப்போதைக்கு தொடாதன்னாங்க. தொடாத விடாதெல்லாம் கிடையாது. நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல சார், வந்த உடனே கட்சியில் சேர்த்தாங்கன்னு 4:30 மணிக்கு முரசொல்லி 5:15 தந்தி வந்து நின்னான் வீட்டு வாசலில். இதுதான் உங்கள் வீடானா? இதான் உங்கள் வீடான்னா? இதாண்டான்னா? வேறு எதுவும் இல்லையாண்ணா? ஒரு வீடியே சமாளிக்க முடியலடா, நான் இன்னும் எங்கடா போகிறதுன்னு. அப்போ அவன் கேட்டான், மறுபடியும் இப்படி பேசுவியா? தலைமையை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு இந்த வாயில் வடை சுட்டு போகிறது இந்த கதைலாம் பிடிக்காது. இவ்வளோ பண்ணி வச்சுருக்கோம், சொல்ல முடியாத பண்ணி வச்சுருக்கோம். எங்களை வந்து குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சி. அவன் எங்கேருந்து வந்தான் அந்த ஆதவ அர்ஜுன்? அவன் யார் சார்? அவன் லாட்ரிக்கு பிறந்தவனா? இப்போ 1 கோடி 2 கோடின்னு பிறக்கிற மாதிரி பிள்ளைகளில் லாட்டரியில் வந்துடுச்சோ? எதுவுமே தெரியாதங்க. தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர் ஆக்குவோம், தாழ்த்தப்பட்டவனை முதலமைச்சர். உத்தரப்பிரதேசன்னு ஒரு ஊருக்கு தான் இல்லையா? மாயாவதி யாரு? யாருங்க? யார் அது? தாழ்த்தப்பட்டவர் தானே? அங்கே புடுங்காத புடுங்க எங்கள் தாத்தா இங்கே புடுங்கியிருக்காண்டா. அங்கே வந்து என்ன பண்ணீங்க? அம்பேத்கர் பெயரால் காலேஜ், அம்பேத்கர் பெயரால் சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கருக்கு மணிமண்டபம். ஏன் அவர் பிறந்த மகாராஷ்டிராவில் கட்ட மறுத்தார்கள் கல்லூரியை எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கட்டினார். அது புரியாத இந்த ராஸ்கலுக்கு. நாடு மாறி ஊர் மாறி நாடு மாறி மாதிரி நாடு மாறி வந்துட்டு அதை சொன்னால் ஏதாவது பிரச்சனை இல்லை. சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள்லாம் வந்து பார்ப்பீங்கன்னா சொல்கிறேன். யாரும் வரலடா போவீங்க. ஆமாம்மா, இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறீங்கள, சத்தியத்துக்கு சொல்கிறேன். 64 நாள் இந்த ஒருத்தன் காடு ஜோபியில் வச்சவன் வந்தான். வெறும் 2 பொண்ணு, பொண்டாட்டி, மரம் பிள்ளைங்க. வேறு மூஞ்சி நான் பார்க்கவே இல்லை. ஓடி போயிடுவேன்னு பார்த்தாங்க. விடுவேனா அவங்கள? விடுவேன்? இது யார் கட்சி? என் கட்சி, எங்கள் அப்பன் கட்சி, எங்கள் தாத்தன் கட்சி, என் கட்சிடா இது. இதுதான் இந்த நாட்டை வாழ வைக்கணும் நான் நம்புகிறேன்.
இதில் எனக்கு என்ன இல்லை, என் பிள்ளைக்கு என்ன, என் பேரனுக்கு என்ன, அடுத்த தலைமுறைக்கு என்ன? இதை விட்டா வேற என்ன நடக்கும்? என் தம்பி கேட்டான்ல, விஸ்வகர்மா திட்டம். மாடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கப்போ, பண்ணி மேய்க்கிறோம், பண்ணி மேய்க்கப்போ. நாங்கள்லாம் போயிட்டா நீங்கள் எங்கே போவீங்க? நீங்கள் எங்களை ஆட்டி அடைப்பீங்க. இப்போ இந்த 1000 விளக்கு தொகுதி தானே இது. இந்த தொகுதியில் மார்க்கெட் எங்கே இருக்குது? மார்க்கெட் இருக்குதுல்ல. முன்னாடிலாம் சந்துக்கு 4 செருப்பு தைக்கிறவனா இருப்பானா இல்லையா? இப்போ இருக்கானா? ஏன்? அவன் புள்ளெல்லாம் டிகிரி படிச்சுட்டான். யோ செருப்பு கிருப்பு தைக்கணும், அவன் தான் அவனுக்கு மரியாதையா வாயா வீட்டில் நீ வேஷ்டி கட்டின்னு துண்டை போட்டுன்னு கம்பீரமாக நடந்து போயான்னு செய்ய வச்ச கட்சி திமுக. செய்ய வச்சது எங்கள் அண்ணன் தளபதி. இதான்டா கட்சி. இவ்வளவு செய்கிறோம். அது இன்னொருத்தங்கிறான், அந்த நாம் தமிழரா, ஐயோ 1ஆம் நம்பர் ப்ராடுக்கு பிறந்தவனாகிறானப்பா. அவன் சொல்கிறாங்க, அரசியல் மேடைக்கு வந்துட்டு நான் கராத்தேக்கு போனேன், பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்டெல்லாம் சுற்றி செத்துனாங்க. நான் அப்படியே டபாஞ்சி ஓடினேன். எல்லோரும் இவன் பயந்து ஓடுறான்னாங்க. திரும்பி விட்டேன் ஒன்று. நீ ராஜா எங்கே இருக்கிறீங்க வாயன்? ஏண்டா அரசியல் மேடை இதில் பிளாக் பெல்ட்டு கருப்பு பெல்ட்லாம் தேவையாடா? எங்கள் அண்ணன் தளபதி ஒரு 65 கிலோ கூட கம்மியாக தான்டா இருப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய ஆள், 120 கிலோ இருப்பான் ஆள். மூட்டை பிடிக்காத மேலே ஒரு பை போட்டு தைப்பாங்கல்ல, அந்த சைஸில் இருக்கிறான் நம்ம ஆள். கொரோனா வந்தது, நம்ம ஆட்சிக்கு வந்தோம் 21. அந்த கொரோனா வரும்போது இந்த நாடு எப்படி இருந்தது? நிற்க நாதி இல்லை, ஆஸ்பத்திரியில் பெட் இல்லை, கேஸ் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, அவஸ்தைப்பட்டோம். வந்தோமா? வந்த உடனே புத்தி வேலை செஞ்சது. அந்த புத்தி எந்த புத்தி? தாத்தா கலைஞர் கொடுத்த புத்தி. அது இருந்ததனால் கொரோனாவை ஒழித்தோமா இல்லையா? நம்மை சுரண்ட பார்க்கிறான் பிஜேபி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற வளங்களை சுரண்டி கொண்டு போய் வடநாட்டில் வைக்க பார்க்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்க போகிறோமா? அவனுக்கு துணையா நிற்கிறார்களே இப்போது விஜய், சீமான் போன்றவர்கள் எல்லாம், அவர்களுக்கு துணை நிற்க போகிறோமா? நம்மை திட்டுகிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த தமிழ்நாட்டை நாசமாக்க பார்க்கிறான் பிஜேபி. அவனை ஏன் நீ கேள்வி கேட்க தயங்குகிறாய்? ஆகவே சொல்கிறோம், நீ பி டீம். அதிமுக அது காலை கழுவுகிறது, அதை விமர்சிக்க மறுக்கிறாய், எங்களை விமர்சிக்கிறார். இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக பல தலைவர்களை, பல உயிர்களை தியாகம் செய்த கட்சி திமுக.